பிள்ளைகளே, 49வது பாருங்கள். ஆ கு தி, ஆகுதி, ஆகுதி, ஆகுதி. தீயிலும் நெருப்பிலும் இடப்படும் பொருட்களை ஆகுதி என்று சொல்லுவது. அவன் தீயில் ஆகுதி ஆகினான். அடுத்த பாருங்கள் 50வது. ஆ ஹை யா இல், ஆகையால், ஆ ஹை யா இல், ஆகையால். ஆகையால் என்று சொன்னால் ஆகவே, ஆதலால். அடுத்த பாருங்கள். ஆ இங் கா இங் கு, ஆங்காங்கு, ஆ இங் கா இங் கு, ஆங்காங்கு. ஆங்காங்குன்னு சொன்னா கடற்கரையின் மணல் பரப்பில் ஆங்காங்கே மீனவ படகுகளும் வலைகளும் தெரிந்தன. அடுத்த பாருங்கள். ஆ இங் கா ட உம், ஆங்காரம், ஆ இங் கா ட உம், ஆங்காரம். ஆங்காரம் என்று சொன்னா அளவுக்கு அதிகமாக கோபப்படுகிறது, கோபக்குமுறல். ஆங்காரம் தலைக்கேறி விட்டது, அது அழிவே அவர்கள் முடிவு என்று சொல்லுவோம். ஆ இங் கி ல உம், ஆங்கிலம், ஆ இங் கி ல உம், ஆங்கிலம். ஆங்கிலம் என்று சொன்னால் எமக்கு தாய்மொழி தமிழ் போல வெள்ளக்காரரின் தாய்மொழி ஆங்கிலம். இது மிகவும் இலகுவானதும் எளிமையாகவும் இருப்பதால, அதாவது வெரி ஈஸி அண்ட் சிம்பிளாக இருப்பதால இலகுவாக கட்ச் பண்ண முடியுது. அதனால உலக பொதுமொழியாக இது கொள்ளப்படுகிறது. ஐநா சபையில இருக்கிற 5 மொழிகளில் முதலிடத்தில் இருக்கிறது. இது சர்வதேச மொழியாகவும் கொள்ளப்படுகிறது. ஆனாலும் இதன் தாய்மொழி பிரிட்டிஷ் வெள்ளைக்காரர்கள் தான் தாய்மொழியாக இதை கொண்டாடுகிறார்கள். அடுத்த பாருங்கள். ஆ இக் ச டி ய இக், ஆச்சரிய குறி, குறி. ஆ இக் ச டி ய இக், ஆச்சரிய குறி, குறி, ஆச்சரிய குறி. வியப்பை தெரிவிக்க பயன்படுத்தப்படும் ஒரு அடையாளம், ஒரு குறிதான் ஆச்சரிய குறி. 55வது பாருங்கள். ஆ இச்சி, ஆச்சி, ஆச்சி. வயதான பெண்மணி ஆச்சி, பாட்டி, குடும்ப தலைவியையும் ஆச்சின்னு சொல்லுவோம். வீட்டில ஆச்சி இல்லை அப்படின்னு சொல்லுவார்கள். ஆ ச ந உம், ஆசனம், ஆ ச ந உம், ஆசனம். உட்கார்வதற்கு உரியது, இருக்கை, கதிரை, சோஃபா, மெத்தின ஆசனத்தில் இருந்து பழகிவிட்டது. யோகா ஆசனம், யோகாசனம் கூறும் இருக்கை நிலைகளையும் ஆசனம் என்று சொல்லுவோம். அடுத்த பாருங்கள். ஆசன, ஆசன, வாய், வாய், ஆசன, ஆசன, வாய், வாய், ஆசன வாய். ஆசன வாய் என்ன சொல்லுவாங்க? அப்ப மலத்துவாரம், மலம் வெளியேறும் வாசல் பகுதி ஆசன வாய். ஆ பா ச உம், ஆபாசம், ஆ பா ச உம், ஆபாசம். ஆபாசம் உலக பொருட்களின் மீது, உறவுகளின் மீதும் வைக்கும் ஆசை அல்லது பற்று, அதுதான் ஆபாசம். ஆ சா மீ, ஆசாமி, ஆ சா மீ, ஆசாமி, ஆசாமி. முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத ஒரு ஆள், அவரை ஆசாமின்னு சொல்லுவோம். ஒரு நபர் ஆசாமி. சரியா? யார் இந்த ஆசாமி என்று கேட்போம். ஆ சா ட உம், ஆசாரம், ஆ சா ட உம், ஆசாரம். ஆசாரம் என்று சொன்னால் பொது ஒழுக்கம், சமய சமூக ஒழுக்க நெறிமுறைகளை கைக்கொள்வது ஆசாரம். ஆசாரி, 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 ஆசாரி. ஆசாரி தச்சு தொழில் செய்பவர் ஆசாரி. இரும்பு, பொன் வேலை செய்பவர்களையும் ஆசாரி என்போம். பொன்னுருக்கு ஆசாரி வந்திருக்கிறார் என்று சொல்லுவோம். அடுத்த பாருங்கள். ஆசாரியர், 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 ஆசாரியர். ஆசாரியர் ஆன்மீக குரு. வைஷ்ணவர்களின் ஒரு பிரிவினருக்கு வழங்கப்படும் பட்டமும் ஆசாரியர். அடுத்த பாருங்கள். ஆசீர், ஆசீர், வாத உம், வாதம், ஆசீர்வாதம், ஆசீர், ஆசீர், வாத உம், வாதம், ஆசீர்வாதம்.
பெரியோர்கள் காலில் விழுந்து வணங்குவது மணமக்களின் வழக்கம். ஒரு ஆசீர்வாதம் வாங்குறது. ஆசி 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 என்று சொன்னால் எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று ஆசி வழங்குவது ஆசி. அடுத்த பாருங்கள், ஆசிரமம். ஆசிரமம். முனிவர்கள் ஆன்மீக நெறியில் ஈடுபடுவோர் வாழும் இடம் ஆசிரமம். அடுத்த இன்னொரு விளக்கம், ஆதரவு அற்றவர்களுக்கு பாதுகாப்பு தரும் முறையில் அமைக்கப்படும் ஒரு விடுதியும் இடமும் ஆசிரமம். அநாதை ஆசிரமம் என்று சொல்லுவோம். அடுத்த பாருங்கள், ஆசிரியை. ஒரு பெண் ஆசிரியரை ஆசிரியை என்று சொல்லுவோம். அடுத்த கவனிங்கள், ஆசு கவி. ஆசு கவி ஆசு கவி என்று சொன்னா கொடுத்த பொருளில் உடன் செய்யுள் கவி இயற்றும் திறமை உடையவர்கள் புலவர்களை ஆசுகவின்னு சொல்லுவோம். கொடுத்த ஒரு தீமை கொடுத்தா அதில இருந்து கச்சிதமாக கவிதையோ பாட்டியோ இயற்றக்கூடிய திறமை உடையவர்கள் ஆசுகவி. வாசம். ஆசுவாசம். வாசம். ஆசுவாசம் சொன்னா ஆறுதல், நிம்மதி. ஆசுவாசம். அடுத்து பாருங்க, ஆசை கிளத்தி. ஆசை கிளத்தின்னு சொன்னா ஆசை நாயகி. இது ஒரு அருகி வரும் சொல். திருமணமானவர் ஒரு பெண்ணை தன் மனைவியாக கொள்ளாமல் தன் இச்சைக்கு வைத்திருக்கும் ஒரு பெண் ஆசை நாயகி, ஆசை கிளத்தி எனப்படுகிறாள். அடுத்து பாருங்கள், ஆசை வார்த்தை. ஆசை வார்த்தை. வார்த்தை. ஆசை வார்த்தை. ஒருவரை ஏமாற்றுற நோக்கில அவருடைய விருப்பத்தை அல்லது ஆவலை தூண்டிவிடும் விதத்தில் கூறப்படும் வார்த்தைகள் ஆசை வார்த்தைகள். பாருங்கள், உதாரணமாக அந்த கொள்ளைக்காரர்கள் சிறுவனிடம் ஆசை வார்த்தைகளை கூறி கடத்தி சென்றார்கள்.